கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னா வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, ஒரு துண்டு புளி, ஒரு 10 காஞ்ச மிளகாய், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். வாங்க கார சட்னி எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து முதல்ல நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப வறுபடக்கூடாது, லேசாக வறுபட்டால் போதும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அது கூடவே புளி ஒரு துண்டு புளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம்.
ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் அரைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆறட்டும். துவரம்பருப்பு கடலைப்பருப்பும் இந்த வெங்காயம் தக்காளியும் வந்து ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். வதக்கின வெங்காயம் தக்காளியை நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் வந்து இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வந்துடணும். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது மாதிரி கிளறி விடணும். இதில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவுட்ரு பண்ண துவரம்பருப்பு கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதையும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கட்டி ஆகாத அளவுக்கு கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நமக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்படியே நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.